கண்ணிய நாயகன் தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம். மக்கள் சிரிப்பு தானே இருக்கு மனசுல, வளர்ச்சிய கொடுத்தோமே சுரண்ட நினைக்கல, புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கல. கீழடி தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும் போதைய ஒதுக்குனதும் கல்விய பெருக்குனதும் மாணவனை உயர்த்தினதும் குடிமரமத்து நாயகனும் இபிஎஸ் என்ற இரும்பு மனுஷனானே. எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும். புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம். மலையும் இணைந்து களத்திலே தோல்வியடைந்து பிளத்தை சுடும் தோட்டியாக சுடுகாட்டு இருக்கும் பொழுது தன் மனைவி குற்றவாளி என்று திருந்தும் தாலி கட்டிய மனைவியை உதவியாக துணிந்தானே ஹரிச்சந்திரன், அந்த வழியில் வந்தவன் எம்.ஜி. ராமச்சந்திரன். இந்த நிகழ்ச்சி புரட்சி தலைவர் எம்.ஜி.ஆர். அவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 53வது ஆண்டு முடிந்து 54வது ஆண்டு தொடக்க விழாவும் ஏழை மக்களுக்கு நலத்திட்ட விழாவும் இந்த நிகழ்ச்சி ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட இளைஞர் பாசறை மற்றும் இளைஞர்கள் பாசறை செயலாளர் அருமை சகோதரர் அன்பரசு அவர்கள் நிகழ்ச்சியில் தலைமை தாங்கி இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராகவும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடாடி வந்து தொண்டருக்கு தொண்டராகவும் உழைக்கின்ற மக்களுக்கு உழைப்பாளியாகவும் இரவென்றும் பாராமல் பகலென்றும் பாராமல் மழை என்றும் பாராமல் வெயில் என்றும் பாராமல் உழைத்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு உழைத்துக் கொண்டிருக்கிற ஒப்பந்த தலைவர் ஒரே தலைவர் அரக்கோணம் சட்டசபை உறுப்பினர் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர் அவர்கள் சிறப்புரையாற்றி இந்த ஏழை மக்களுக்கெல்லாம் கழக முன்னோடிக்கெல்லாம் நலத்திட்டங்களை இருக்கின்றார்கள். ஆகையால் அடுத்தபடியாக ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட இளைஞர் பாசறை இளைஞர்கள் பாசறை செயலாளர் அன்பு தம்பி அவர்கள் சிறப்புரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் அருளாசியுடனும் புரட்சித் தமிழர் நாளைய முதல்வர் அண்ணன் எடப்பாடி அவர்களின் ஆசையுடனும் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் கொறடா ஆர்டிக் நாயகன் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் அண்ணன் திரு சு ரவி பிஏபிஎல் எம்எல்ஏ அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை சார்பாக ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை அலுவலகம் திறப்பு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள நெமிலி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் திரு ஏஜி விஜயன் அவர்களே, நெமிலி மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் திரு கேவிஆர் அருணாபதி அவர்களே, நெமிலி பேரூராட்சி கழக செயலாளர் அண்ணன் திரு செல்வம் அவர்களே, மாநில இளைஞர் பாசறை இணைச் செயலாளர் அண்ணன் ஷாம்குமார் அவர்களே, காவிரிப்பாக்கம் நகர கழக செயலாளர் அண்ணன் மஞ்சுநாதன் அவர்களே மற்றும் வருகை புரிந்திருக்கும் அரக்கோணம் மேற்கொண்டிய கழக செயலாளர் அண்ணன் சாலை பழனி அவர்களே, அரக்கோணம் கிழக்கொன்றிய கழக செயலாளர் அண்ணன் பிரகாஷ் அவர்களே, மாவட்ட பிரணி செயலாளர்கள் மற்றும் ஒன்றிய கழக நிர்வாகிகள், பேரூராட்சி கழக நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் அக்கா கிரிஜா குமார் அவர்களே, மீனா ரகுபதி அவர்களே, வருகை புரிந்திருக்கும் கழக தொண்டர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று வரும் 2026 தேர்தலை ஒட்டி கழக இளைஞர் மற்றும் இளைஞர்கள் பாசறை சார்பாக ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவை ஒரு 2026 தேர்தலில் ஒரு முன்னோட்டமாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளோம். வருகின்ற 2026 தேர்தலில் அண்ணன் எடப்பாடி அவர்களை முதலமைச்சராகவும் நமது ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் சூரவி அவர்களை மாண்புமிகு அமைச்சராகவும் ஆக்குவேன் என்று இந்த நேரத்தில் நான் முன்வைக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நெமிலி மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் அருமை சகோதரர் அருணாபதி அவர்கள் சிறப்புரையாற்றுவார். புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களையும் புரட்சித் தலைவி தங்கத்தாரகை அம்மா அவர்களையும் இந்த நல்ல நேரத்திலே வணங்கி, இன்று ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டம் நெமிலி ஒன்றியத்துக்கு உட்பட்ட நெமிலி பேரூராட்சியில் நம்முடைய ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளரும் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்கட்சி துணை கொறடாவுமான அண்ணன் சு ரவி அவர்களுடைய வழிகாட்டுதல் பேரும் அவருடைய தலைமையினரும் நம்முடைய இளைஞர் இளம்பெண்கள் பாசறை அன்பு சகோதரர் அன்பரசு அவர்களுடைய ஏற்பாட்டில் இந்த சிறப்பான கூட்டம் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஏழை எளியோருக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் மற்றும் அனைத்து நிலைய பொறுப்பாளர்களுக்கும் இங்கு வரவழைத்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட நிர்வாகி அவர்களுக்கும் மற்றும் முன்னாள் சோழிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் இந்நாள் அவைத்தலைவர் அண்ணன் சம்பத் அவர்களுக்கும் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் ஏஜி விஜயன் அவர்களுக்கும் மற்றும் அரக்கோணம் ஒன்றிய செயலாளர்கள் அண்ணன் சாலை பழனி அவர்களுக்கும் அண்ணன் பிரகாஷ் அவர்களுக்கும் மற்றும் மாநில நிர்வாகிகள் ஷியாம்குமார் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக அனைத்து நிலைய பொறுப்பாளர்களுக்கும் கிளை கழக செயலாளர்களுக்கும் குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே இளைஞர் இளம்பெண்கள் பாசறையினுடைய ஒரு கட்சி ஆபீஸ் திறக்கிறதுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு. இதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, வருகின்ற 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாகை சூடி நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 2026 முதலமைச்சர் ஆவார் என்பதை இந்த கூட்டம் இங்கே காட்டுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால்,
இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற திமுகவினுடைய ஆட்சி ஒரு அலங்கோல ஆட்சி. ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றி இந்த திமுக ஆட்சியிலே இருக்கிறது. 4 ஆண்டுகள் முடிந்தும் கொடுத்த வாக்குறுதிகளை எதையுமே செய்யாமல் விதவிதமாக அவர்கள் மக்களிடத்தில் எப்படி ஏமாற்றலாம் என்கின்ற வகையிலே இன்று அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால் வருகின்ற தேர்தலில் நாம் எவ்வாறெல்லாம் செயல்பட வேண்டும், எப்படியெல்லாம் நாம் இருக்க வேண்டும் என்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிகுந்த மாவட்ட செயலாளர் அண்ணன் சு. ரவி அவர்கள் நமக்கு ஆலோசனைகளை வழங்குவார். அதே நேரத்திலே 24 மணி நேரமும் மழை என்றாலும் இரவு என்றாலும் பகல் என்றாலும் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் ஓடோடி வந்து நம்முடைய கழகத்தையும் பொதுமக்களையும் காக்கின்ற நம்முடைய அண்ணன் சு. ரவி அவர்களை 4வது முறையாக அரக்கோணம் சட்டமன்றத்திலே வெற்றி வாகை சூடி அவர் அமைச்சராக நமக்கெல்லாம் ஒரு பெருமையாக இருக்கும், நமக்கெல்லாம் ஒரு உதவியாகவும் இருக்கு என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய மாவட்ட கழகத்துக்கும் பேரூர் கழகத்துக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் இந்நாள் கழக அவைத் தலைவரும் பாசமிகு அண்ணன் ஜி. சம்பத் அவர்கள் உரையாற்றுவார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணைக்கிணங்கவும் நம்முடைய ராணிப்பேட்டை மாவட்டத்தின் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்கட்சி துணை கொறடாவாக சிறப்பான முறையில் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டத்தின் அரசியல் திறமை மிக்க செயல்பாடுடைய தலைவராக விளங்கக்கூடிய அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் சு. ரவி அவர்களுடைய வழிகாட்டுதல்படி இளம் பெண்கள் பாசாலை நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அன்பரசு அவர்கள் தலைமையில் இன்று சிறப்பான முறையில் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக மாவட்ட பாசறை அலுவலகம் இங்கு திறந்தும் நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் சுமார் 400 நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவை நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அவருடைய தலைமையில் இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாநில அமைப்பு செயலாளர் அன்பு தம்பி சியாம்குமார் அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர் ஏ.ஜி. விஜயன் அவர்களே மற்றும் அரக்கோணம் ஒன்றிய செயலாளர் பிரகாஷ் அவர்களே, நெமிலி ஒன்றிய கழக செயலாளர் கே.ஆர். அருணாவதி அவர்களே மற்றும் காவேரி பக்கம் ஒன்றிய கழக செயலாளர் ராஜா அவர்களே மற்றும் அரக்கோணம் ஒன்றிய கழக செயலாளர் ஜி. பழனி அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் கிரிஜா மீனா அவர்களே, துணை செயலாளர் கிரிஜா குமார் அவர்களே, மீனா அவர்களே மற்றும் மாவட்ட மாணவரணி செயலாளர் பிரபு அவர்களே மற்றும் மாவட்ட விவசாய அணி தலைவர்
சரவணன் அவர்களே மற்றும் சோளிங்கர் நகர செயலாளர் வாசு அவர்களே மற்றும் விவசாய அணித் தலைவர் அன்புக்குரிய திருமலை அவர்களே மற்றும் முன்னாள் சேர்மன் நம்முடைய அருமை தம்பி சரவணன் அவர்களே மற்றும் சோழியர் காவேரி பக்கம் நகர செயலாளர் மஞ்சுநாதன் அவர்களே, பாசறை பொறுப்பாளர்கள் நெமிலி மாணவர்களே, அன்பு தம்பி முருகன் அவர்களே மற்றும் இங்கே திரளாக வந்திருக்கின்ற பாசறை பொறுப்பாளர்களே, ஒன்றிய பொறுப்பாளர்களே மற்றும் மகளிர் அணியைச் சேர்ந்த ஒன்றிய பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, புரட்சி தலைவி அம்மா இருக்கும் பொழுது இளம் பெண்கள் பாசறை, இளைஞர்கள் பாசறை என்ற தலைப்பில் இந்த இயக்கத்தை அம்மா அவர்கள் உருவாக்கினார்கள். இந்த இளைஞர்கள் இயக்கத்தில் புதிய ரத்தம் இருந்தால்தான் ஒரு உத்வேகம் இயக்கம் பெறும் என்ற நோக்கத்தோடு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கிய இந்த அமைப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதுகெலும்பாக செயல்பட்டு வருகின்றது. கழக அமைப்புக்கு ஒரு முதுகெலும்பாக இந்த அமைப்பு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வருகின்ற 2026 தேர்தலில் இந்த பாசறை வெகுவாக ஒவ்வொரு பூத்திலும் செயல்பட்டு கழகத்திற்கு வலுவூட்டும் வகையில் அவர்கள் தங்களுடைய உழைப்பை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதோடு பாசறை மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் எந்த மாவட்டத்திலும் இல்லாத அளவுக்கு ஒரு வேகத்தையும் ஒரு செயல்பாட்டையும் இந்த மாவட்டத்தில் அவர் எடுத்திருக்கிறார் என்றால் அதற்கு ஒரு ஆலோசனை கர்த்தாவாக வழிகாட்டியாக இருப்பவர்தான் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர். அவருடைய ஆலோசனைப்படி இந்த மாவட்டம் செயல்பட்டு வருகிறது என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலம் நான் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதோடு மாவட்ட செயலாளர் அன்பரசு அவர்கள் எல்லா கிராமத்திலும் ஒன்றியத்திலும் பொறுப்பாளர்களை நியமித்து கழகத்தை போல் இவர்களை உருவாக்க வேண்டியது நீங்கள் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றீர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு ஒரு முட்டுக்கட்டையாக ஒரு எதிர்ப்பு சக்தியாக இருக்க வேண்டும் என்று நாம் செயல்பட்டால் அது பாசறை தான். அந்த பாசறையை நாம் உருவாக்க வேண்டும். ஐடி விங்கை நாம் பலப்படுத்த வேண்டும் என்று தலைமை நினைக்கிறது. அதற்கு ஏற்ப 2026 கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தமிழகத்தினுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்ற எடப்பாடியானவர்கள் மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக்க வேண்டும் என்றால் நாம் ஒன்று கூடி சபதம் எடுத்து இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை, புரட்சி தலைவர் ஆட்சியை புரட்சி தலைவி அம்மா சொன்னது போல் எனக்கு பிறகும் தமிழகத்தில் 100 ஆண்டுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும், இதை யாரும் அசைக்கி பார்க்க முடியாது என்று சட்டமன்றத்தில் கருணாநிதி முன்பு கூறுவதை போல் நாம் ஒன்றுபட்டு வலுவான இயக்கமாக உருவெடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்று கூறி வாய்ப்பு வழங்கிய மாவட்ட கழகத்திற்கும் மாவட்ட பாசறைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நீங்கள் எல்லாம் அவருடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற மக்களுக்காக உழைக்கின்ற, எனக்கு குடும்பம் முக்கியமில்லை, எனக்கு கழகம் தான் முக்கியம், பொதுமக்கள் தான் முக்கியம் என்று சொல்லி மழையென்று பெய்தாலும் சரி வேண்டியை மடித்து கேட்டுக்கொண்டு மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற அரக்கோணம் சட்டப்பேரவை உறுப்பினர், மண்ணின் மைந்தன், அரக்கோணத்திற்கு ஒரு கலைக்கல்லூரியை கொண்டு வந்த சாவை சம்பல் சரித்திர நாயகன் வழக்கறிஞர், ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அவர்கள்
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நல்லாசியோடும் நம்ம எல்லாம் ஆளாக்கி மறைந்த மனித புனிதவதி மாணிக்க தலைவி இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய அருளாசியோடும் அம்மாவுடைய மறைவுக்கு பின்னால் அம்மா அவர்கள் விட்டு சென்ற 1.5 கோடி தொண்டர் கொண்ட இயக்கத்தை இன்றைக்கு 2 கோடி தொண்டர் கொண்ட இயக்கமாக மிகப்பெரிய இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மாற்று சக்தியாக இன்றைக்கு நம்ம எல்லாம் வழிநடத்தி செல்லுகின்ற ஆற்றல் மிகுந்த கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தினந்தோறும் நாட்டு மக்களுக்காக சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் ஓயாமல் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒப்பற்ற தலைவர் குடிமராமத்து நாயகன் வருங்கால தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அன்பு அண்ணன் எடப்பாடியாருடைய மேலான நல்லாசியோடு இன்றைக்கு நம்ம ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட அலுவலகம் திறப்பு விழாவுக்கு தலைமை பொறுப்பை ஏற்று இந்த விழாவினை சீரோடும் சிறப்போடும் நடத்துவது மட்டுமல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் இன்றைக்கு வழங்க ஏற்பாடு செய்து எழுச்சியோடு இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசனுடைய செயலாளர் என்னுடைய அன்பு தம்பி அன்பரசு அவர்களே, கைத்தட்டி அவர்கள். இந்த சிறப்பான விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாநில இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசனுடைய இணை செயலாளர் தம்பி என் சியாம்குமார் அவர்களே, நெமிலி பேரூராட்சி கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர் என் அன்பு சகோதரர் கே செல்வம் அவர்களே, முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கக்கூடிய நெமிலி மேற்கு ஒன்றிய கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர் என் அன்பு சகோதரர் கேவிஆர் அருணாபதி அவர்களே, நெமிலி கிழக்கு ஒன்றிய கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர் அன்பு அண்ணன் ஏஜி விஜயன் அவர்களே, அரக்கோணம் மேற்கு ஒன்றிய கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர் என் அன்பு சகோதரர் ஜி பழனி அவர்களே, அரக்கோணம் கிழக்கு ஒன்றிய கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர் என் அன்பு சகோதரர் இ பிரகாஷ் அவர்களே, காவிரிப்பாக்கம் ஒன்றிய கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர் அன்பு அண்ணன் டி ராஜா அவர்களே, வருகை புரிந்திருக்கக்கூடிய சோழிங்கர் நகர கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர் சகோதரர் வி எஸ் வாஸ் அவர்களே, காவிரிப்பாக்கம் பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் என் அன்பு சகோதரர் ஆர் என் மஞ்சுநாதன் அவர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து எனக்கு முன்னாலே இடத்திலே சிறப்புரையாற்றி இடம் சார்ந்திருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் சோழிங்கர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பு அண்ணன் ஜி சம்பத் அவர்களே, வருகை புரிந்திருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய இணை செயலாளர் சகோதரி கிரிஜா குமார் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் சகோதரி மீனா ரகுபதி அவர்களே, மாவட்ட எம்ஜிஆர் மன்றத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் கே சி சரவணன் அவர்களே, வருகை புரிந்திருக்கக்கூடிய மாவட்ட மாணவருடைய செயலாளர் தம்பி எஸ்.பி. பிரபு அவர்களே, முன்னாள் ஒன்றிய குழுவுடைய பெருந்தலைவர் சகோதரர் கே சரவணன் அவர்களே, மாவட்ட விவசாயத்தினுடைய செயலாளர் சகோதரர் ஏ திருமலை அவர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட நகர ஒன்றிய பேரூராட்சி இளைஞர் பாசனுடைய நிர்வாகிகளே, இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய நகர பேரூராட்சி கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே, ஒன்றிய நகர பேரூராட்சி பிற அணி செயலாளர்களே,
வருகை தந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளே, வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்களே, கிளைக்கழகத்தினுடைய செயலாளர்களே, வருகை புரிந்திருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகளே, வருகை புரிந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களே, பெரியோர்களே, சகோதரிகளே, இந்த இயக்கத்தின் ஆய்வகராக இருக்கக்கூடிய இயக்கத்தினுடைய தொண்டர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவளர்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், வருங்கால தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அன்பு அண்ணன் எடப்பாடியாருடைய நல்லாசியோடு இன்றைக்கு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற மிகப்பெரிய தாரக மந்திரத்தை இன்றைக்கு கையில் எடுத்து இன்றைக்கு எழுச்சி பயணம் மேற்கொண்டு வருகின்ற நிலையிலே இன்றைக்கு நம்முடைய பாசையுடைய மாவட்ட செயலாளர் அன்பு தம்பி அன்பரசு அவர்கள் இன்றைக்கு ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்றத்தை திமுகவாக இருந்தாலும், இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் இருந்தாலும், இன்றைக்கு அந்த கட்சியும் இன்றைக்கு முதலமைச்சரும் இன்றைக்கு மக்களை காப்பதிலே இன்றைக்கு தவறிவிட்டது. இனிமேல் இந்த மக்களை ஆட்சியில் இல்லாவிட்டாலும் காக்கக்கூடிய கடமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒவ்வொரு தொண்டனுக்கும் இருக்கிறது என்ற அடிப்படையிலே மக்களை சந்திப்போம். மக்களை சந்தித்து மக்களுடைய குறைகளை கேட்டறிந்து மக்களை காத்து வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற செய்து அண்ணன் எடப்பாடியாரை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக ஆட்சி கட்டிலே அமர வைக்கின்றவரை மாவட்ட இளைஞர் பாசறை இருக்கக்கூடிய ஒன்றியம் நகரம் பேரூராட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் கண்துஞ்சாமல் உழைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இன்றைக்கு ஒரு மாவட்ட அலுவலகத்தை இன்றைக்கு திறந்திருப்பது உள்ளபடியே மாவட்ட கழகத்தின் சார்பாக அவருக்கு என்னுடைய மனமான இன்றைக்கு நம்முடைய ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய கழக செயலாளர்கள், நகர கழக செயலாளர்கள், பேரூராட்சி கழக செயலாளர்கள், மாவட்ட பிரணி செயலாளர்கள் எல்லோரும் இது போல ஒவ்வொரு அலுவலகம் நீங்கள் திறக்க வேண்டும். நீங்கள் திறந்து மக்களை சந்திக்க வேண்டும், மக்களுடைய குறைகளை கேட்க வேண்டும். நாம் இயக்கத்திற்கு இளைஞர்களை, இளம் பெண்களை எல்லாம் சேர்க்க வேண்டும். சேர்க்கின்ற இயக்கத்தை அடுத்த தலைமுறைக்கு நாம் கொண்டு போக வேண்டும். ஏனென்று சொன்னால் இதனுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பித்து 1972 ஆரம்பித்த போது 6 மாதத்தில் ஆரம்பித்து 6 மாத குழந்தையாக இருக்கின்ற போது நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இயக்கம் அதிமுக. இன்றைக்கு அதிமுகவுக்கு 54 வயசு. 54 வயசுல 31 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆண்ட மிகப்பெரிய கட்சி நம்முடைய அதிமுக. அப்படியாப்பட்ட இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பத்திரிகை நிருபர்கள் எல்லாம் கேட்கும் போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னார், இந்த இயக்கம் ஏழை எளிய மக்களுக்காகவே உருவாக்கப்பட்ட இயக்கம். இந்த இயக்கத்தை பின்னால் யார் வழிநடத்துவார் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கேட்கும் போது எம்ஜிஆர் சொன்னார், இந்த இயக்கத்தை எனக்கு பின்னால் தொண்டர்கள் தான் வழிநடத்துவார்கள், தொண்டர்கள் தான் வருவார்கள், இது வாரிசு கட்சி அல்ல என்று சொல்லி இந்த அதிமுக 1000 காலத்து பயிர் என்று சொன்னவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதே போல புரட்சி தலைவி அம்மாவை சட்டமன்றத்தில் சொன்னார்கள். அம்மாவை நிருபர்களிடத்திலே கேட்டார்கள், இந்த இயக்கத்தை உங்களுக்கு பின்னால் யார் வழி நடத்துவார்கள்? இந்த இயக்கத்தை ராணுவ கட்டுப்பாடு நீங்கள் வழி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். 16 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை நீங்கள் ஆண்டு கொண்டிருக்கிறீர்கள். இது வலுவான இயக்கம். இந்த இயக்கத்தை உங்களுடைய மறைவுக்கு பின்னால் இந்த இயக்கத்தை யார் வழி நடத்துவார் என்று சொன்னார்கள். புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்படி சொன்னாரோ, எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகளாலும் இந்த தமிழகத்தை அதிமுக ஆளும் என்று புரட்சி தலைவர் அம்மா சொன்னார்கள். அப்பேற்பட்ட இயக்கம் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு எத்தனையோ பேர் இன்றைக்கு நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சு இன்றைக்கு வெற்றி பெற்ற ஒரே இயக்கம் அதிமுக மட்டும்தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை ஒரு நடிகராக இருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார். அதில் வெற்றி பெற்ற ஒரே நடிகர், உலகத்திலே ஒரே நடிகர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவரை பார்த்து கூட பார்த்து புலியை பார்த்து கூட சூடு போட்டுச்சான். அது மாதிரி சில பேர் நடிகர்கள் 5 நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சார். ஒருத்தர் டி. ராஜேந்தர் கட்சி ஆரம்பிச்சார். அவர் எங்க இருக்கிறாரே தெரியல. அதுக்கு பின்னால சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பிச்சார். நடிகர் சிவாஜி கணேசன், நடிகர் திலகம் சொல்லுவாங்க.
நடிப்பிலே நடிகர் திலகம் என்று பெயர் வாங்கியவர் சிவாஜி கணேசன். சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பிச்சார், அவர் எங்க போனாருன்னே தெரியல. அதுக்கு பிறகு பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிச்சாரு, அவரும் காணாம போய்விட்டார். அதே போல சரத்குமார் கட்சி ஆரம்பிச்சார், இன்னைக்கு பிஜேபிக்கு போயிட்டார். இது இன்னைக்கு மக்கள் நீதி மையம் கமலஹாசன் உலக நடிகர் நாயகன் சொல்லுவாங்க, அவரு கட்சி ஆரம்பிச்சார், அவர் இன்னைக்கு திமுக ஐக்கியமாயிட்டார். ஆக எந்த நடிகரும் கட்சி ஆரம்பித்து இதுவரை வெற்றி பெற்றதாக தமிழ்நாட்டிலே வரலாறு இல்லை. ஆனால் வெற்றி பெற்ற ஒரே நடிகர் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான். சொன்னால் புரட்சி தலைவர் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார் என்று சொன்னால், ஏழை எளிய மக்கள் ஏற்றம் பெற வேண்டும், ஏழை எளிய மக்களுக்கு வளர்ச்சி திட்டங்களை கொடுக்க வேண்டும் என்ற ஒரே தாரா மந்திரத்தோடு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார். புரட்சி தலைவர் எம்ஜிஆரை இந்த எம்.ஆர். ராதா அவர்கள் துப்பாக்கியிலே சுடுகின்ற போது நெஞ்சிலே துப்பாக்கி கொண்டு பாய்கிறது. ரத்தத்தோடு புரட்சி தலைவர் எம்ஜிஆரை தூக்கி கொண்டு போகும்போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்லுகிறார், சுட்டாரி எங்கள் அண்ணன் எம்.ஆர். ராதாவுக்கு ஏதாவது ஆகிவிட்டதா, போய் பாருங்கள், அவரை ஆஸ்பத்திரியிலே போய் சேருங்கள், அவரை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஏற்பட்ட தலைவர் ஆரம்பித்த இயக்கம் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த இயக்கத்தை அடுத்த தலைமுறைக்கு நாம் கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால் இளைஞர்களை, இளம் பெண்களை இந்த இயக்கத்தில் நீங்க சேர்க்க வேண்டும். அதற்கு இன்றைக்கு மாவட்ட பாசனுடைய செயலாளர் இன்றைக்கு நம்முடைய அலுவலகத்தை இங்கே ஆரம்பித்திருக்கிறார். இந்த அலுவலகத்திலே நம்முடைய ஒன்றிய நகர பேரூராட்சியுடைய செயலாளர்கள் எல்லாம் இளைஞர்களை, இளம் பெண்களை எல்லாம் பெருமளவில் நம்முடைய ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டத்திலே சேர்ந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே திமுகவை ஓட ஓட இந்த இளைஞர் படையும் இளம்பெண்கள் படையும் ஓட ஓட விரட்டடிக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு மக்கள் விரோத ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. டோட்டலி இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அபிஷியல் மெஷினரி எல்லாம் ஃபெயில், எல்லாமே இன்றைக்கு அரசு இயந்திரம் இன்றைக்கு முற்றிலும் தோல்வி அடைந்து விட்டது. இன்றைக்கு இந்த வடகிழக்கு பருவமழை, அந்த வடகிழக்கு பருவமழையில கூட இன்றைக்கு மக்களை காப்பாற்ற முடியாத ஒரு திராணி இல்லாத முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினை 2026 சட்டமன்ற தேர்தலிலே தூக்கி எறிய வேண்டும். அதெல்லாம் மக்கள் கையில் இருக்கிறது. நாம் மக்களிடத்திலே செல்வோம். பேருந்தர் பெருந்தகை அண்ணாவிடத்திலே நம்மளுக்கு கொடுத்த தாரக மந்திரம் போல மக்களிடத்திலே செல், மக்களிடத்திலே போய் பழகு, மக்களிடத்திலே நீங்கள் அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்து அதை நிவர்த்தி செய்ய என்று சொன்ன பேரறிஞர் பெருந்தகை நம்முடைய பேராசன் அண்ணாவுடைய கொள்கைகளை மக்களிடத்திலே நாம் சந்தித்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே வென்றெடுப்போம். 234 சட்டமன்ற தொகுதி வென்றெடுப்போம். தமிழ்நாட்டிலே ஆட்சி கட்டிலே அண்ணன் எடப்பாடியை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக ஆட்சி கட்டிலே அமர வைக்கின்றவரை மாவட்ட இளைஞர் பாசனையும் இளம்பெண்கள் பாசனையும் தன் துஞ்சாமல் நீங்கள் உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி வழங்க கேட்டுக்கொள்கிறேன். ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட அலுவலக திறப்பு விழாவுக்கு கலந்து கொண்ட நமது சட்டமன்ற உறுப்பினரான எதிர்கட்சி துணை கொறடா அவர்களுக்கும் நமது நிர்வாகிகள் அனைவருக்கும் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை கழகத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.
கருத்துக்களை கொஞ்சம் பொறுமை